Hallelujah. 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 ಕೈಗಳನ್ನು ಹಾಡಿಸುತ್ತಾ ಹೇಳಿರಿ கரங்களை hallelujah. அசைத்து சொல்லுங்கள் hallelujah. ಬೆಂಕಿ ಬರುವವರೆಗೂ hallelujah ಹೇಳಿರಿ. அக்கினி வரும் வரை hallelujah ಯೇಸು சொல்லுங்கள். ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ. இயேசு என்று அழையுங்கள் அவரை. ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ. இயேசு என்று அவரை கூப்பிடுங்கள். ಯೇಸು இயேசு ಯೇಸು இயேசு ಯೇಸು இயேசு ಯೇಸು இயேசு ಯೇಸುವೆ இயேசுவே. ಲೀಬಾನ್ ಗೌಡ ಬೇಡ, லீபான் கவுடா வேண்டாம், ಕುಮಾರಿ ಮುತ್ತು ಬೇಡ, குமரி முத்து வேண்டாம், ಲೂಸ್ ಮೋಹನ್ ಬೇಡ, லூஸ் மோகன் வேண்டாம், ಲಾಲ್ ಪ್ರಕಾಶನ್ ಬೇಡ, ஞான பிரகாசமும் வேண்டாம், ಇಲ್ಲಿ ಇವರವರು ಯಾರು ಬೇಡ. இங்க இருக்கிறவங்க யாரும் வேண்டாம். ನನಗೆ ಯೇಸು ಬೇಕು. எனக்கு இயேசு வேணும். ಆತನೊಬ್ಬನೇ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ அவர் ದೇವರು. ஒருவரே உங்களுக்கு விடுதலை தருவார். ಆತನೊಬ್ಬನನ್ನು ಯಾರು ನಂಬಿ ಬರುತ್ತೀರೋ அவரை யாரெல்லாம் நம்பி வருகிறீர்களோ ಇವತ್ತೇ ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹಿಂತಿರುಗುತ್ತೀರಿ. இன்றைக்கே அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டு திரும்புவாய். ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಗೌಡ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮನುಷ್ಯ ಇವತ್ತು ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. ஏனென்றால் நான் ஒரு கவுடா குடும்பத்தில் பிறந்த மனுஷன். இன்றைக்கு இயேசு யார் என்று சொல்ல நான் ಈ வந்திருக்கிறேன். ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಸಾರಬೇಕಾದರೆ இந்த பைபிள் வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால் ಎದೆಯಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಇರಬೇಕು. இதயத்துக்குள் தைரியம் இருக்க வேண்டும். ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. எதற்கும் பயப்படக்கூடாது. ಇದ್ದಿದ್ದು ಇದ್ದಾಗೆ ಸಾರಬೇಕು. இருந்தது போலவே சொல்ல வேண்டும். ಭಯಪಡುವವರು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಹತ್ತೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பயப்படுறவங்க ஸ்டேஜ் மேடைகள் ஏறுறதுக்கு சான்ஸே இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಆಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு சொல்றேன். ಇಲ್ಲಿ ಜನರು ಕೋಪ ಬಂದು ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಹೇಳಲು ಬಂದಿದ್ದೇನೆ. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு கோபம் வந்து எங்களை சாவடித்தாலும் பரவாயில்லை, இயேசுவே தேவன் என்று சொல்ல நான் இங்க வந்திருக்கிறேன். ಈಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಂತ್ರವಾದಿ ಕಟ್ಟುಗಳನ್ನೆಲ್ಲ ಕಟ್ಟಿ ಹಾಕುತ್ತೇನೆ. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதியின் எல்லா கட்டுகளையும் கட்டி போடுகிறேன். ವಾನದಲ್ಲಿ ಬರುವ ಸೈನ್ಯ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಂಧಿಸುತ್ತೇನೆ. வானத்திலிருந்து வரக்கூடிய எல்லா துஷ்ட சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ಯಾಕಂದರೆ ದೇವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭೂಮಿ ಆಕಾಶ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏனென்றால் தேவ பிள்ளைக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ಬದುಕಿದರೆ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಓಡಾಡುತ್ತೇನೆ. நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறோம். ಸತ್ತರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಓಡಾಡುತ್ತೇನೆ. நாங்கள் இறந்து போனாலோ பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சஞ்சரிக்கிறோம். ಬದುಕಿದರೂ ಜೀವ ಉಂಟು, ಸತ್ತರೂ ನಮಗೆ ಜೀವ ಉಂಟು. நாங்கள் உயிரோடு இருந்தாலும் எங்களுக்குள் ஜீவன் உண்டு, நாங்கள் செத்தாலும் எங்களுக்கு ஜீவன் உண்டு. Because Jesus is a living God. ஏனென்றால் இயேசு ஒருவரே உயிருள்ள தேவன். நம்ம இன்னைக்கு செத்து போயிடுவோம், ஆனா கடவுள் நம்மோட இருக்கிறார். ನಾವು ಇವತ್ತು ಸತ್ತೋಗ್ಬೋದು, ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಸತ್ತರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. செத்து போனா எங்க போறாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಸತ್ತರೆ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஆனா இன்றைக்கு நாங்கள் மரித்தால் நாங்கள் எங்க போவோம் என்று எங்களுக்கு நன்றாய் தெரியும். ಸತ್ತರೆ ಯೇಸು ಹತ್ರ ಹೋಗುತ್ತೇವೆ. இன்றைக்கு மரித்தால் நாங்கள் இயேசுவிடம் போவோம். 33 ಕೋಟಿ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. 33 கோடி தேவதர்கள் எங்க இருக்கிறார்களோ யாருக்கும் தெரியாது. ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂದು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஆனா இயேசு எங்க இருக்கிறார் என்றதை நம்ம எல்லோருக்கும் அனைவருக்கும் தெரியும். ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಸತ್ತ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ ಬರಲಿಲ್ಲ, ಬದುಕಿರುವ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ ಬಂದಿದ್ದೇನೆ. இடத்துல செத்து போன கடவுளை பத்தி நான் பேச வரல, உயிருள்ள தேவனை பத்தி பேச நான் வந்திருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ 33 ಕೋಟಿ ದೇವರುಗಳನ್ನು ಪೂಜಿಸಿ ಇವತ್ತು ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಹೇಳಲು ಬಂದಿದ್ದೇನೆ. ஏனென்றால் நான் 33 கோடி தேவதர்களை பூஜை செய்து ஆனாலோ இன்னைக்கு இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ಯಾವ ದೇವರು ದೇವರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಯೇಸುವಿನ ಕುಂಡಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏனால் எந்த கடவுளும் கடவுள் அல்ல, இயேசுவே கடவுள் என்று சொல்லும் ஒரு தைரியமான உள்ளம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಇವತ್ತು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಒಡೆಯಕ್ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿ ಹಾಕಿ ಸಾಯಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? இன்றைக்கு இந்த இடத்துல ஜனங்கள் உங்களை அடிக்க வந்தா எவ்வளவு பேர் ரத்த சாட்சியா சாவறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ಯಾಕಂದ್ರೆ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஏனால் ரத்த சாட்சியா நீங்கள் மரித்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட பிள்ளைகளாக ಯಾಕಂದ್ರೆ ಈ இருக்கிறீர்கள். ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ನಾವು ಯೇಸುವನ್ನು ನೋಡಲು. ஏனென்றால் நாம் இந்த இடத்திற்கு வந்திருப்பது இயேசுவை காண.
ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ದಿನ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. உங்க மத்தியில் நான் ஒரு சின்ன செய்தியை தர வந்திருக்கிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ, எப்படி ஜெபித்தார் என்றதை நான் ಯಾವ ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು எந்தெந்த ಎಂಬುದಾಗಿ, இடத்திலெல்லாம் ஜெபம் செய்தார் என்றதை நான் சொல்ல போறேன். ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದಾದ ನಂತರ ನಡೆದ ಘಟನೆಗಳೇನು, அவர் ஜெபித்த பின்பு நடந்த நிகழ்ச்சிகள் என்ன? ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, அன்பான சகோதர சகோதரிகளே, ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾರ್ಕನು ಬರೆದಂತ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. முதலாவது மார்க் எழுதிய சுவிசேஷம் 1:35 பாருங்கள். ಅದನ್ನು ಓದಲು ನಾವು ಅದನ್ನು ಕೇಳೋಣ. அதை படிப்பார்கள், நாம் நல்லவரும் கேட்போம். ಇದರಲ್ಲಿ ಮುಂಚಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இதில் நம்ம பார்க்கும்போது அதிகாலையில் இயேசு சுவாமி எழுந்து ஜெபிக்க போனார். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ, ಬೆಳಗಿನ ಜಾವ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅದ್ಭುತಗಳು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் இந்த இடத்தில் நீங்களும் நாங்களும் சோம்பேறியா இருக்கிறோம், அதிகாலையில் எழுந்து நாங்கள் நம்ம ஜெபிக்கிறது இல்ல, அதனால தான் அற்புதங்கள் நடந்து கொண்டில்லை. ಆದರೆ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಂಚಾನೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. ஆனால் இந்த இடத்திலோ இயேசு சுவாமி அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்றதை நாம் பார்க்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ಲೂಕನು ಬರೆದಂತ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಲು ಕೇಳೋಣ. இரண்டாவதாக லூக் எழுதிய 6:12 நம்ம படிக்கலாம். ಕೇಳಿರಿ, கேளுங்கள். ಲೂಕ್ ಚಾಪ್ಟರ್ 6 verse 12. லூக் 6:12. ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಬೈಬಲ್ ತಂದಿದ್ದೀರಾ? எவ்வளவு பேர் வேத வசனத்தை ಎಷ್ಟು ಜನ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ತಂದಿರಾ? எவ்வளவு பேர்கிட்ட பைபிள் இருக்கு? ಯಾರು ಬೈಬಲ್ ತಂದಿಲ್ವೋ, யாரெல்லாம் பைபிள் எடுத்துன்னு வந்தில்லையோ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ನಾಚಿಕೆ ಆಗಬೇಕು ಎಂದು ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவங்களுக்கெல்லாம் வெக்க ஆகணும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. ನಾಳೆಯಿಂದ ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಸಮೇತ ಬನ್ನಿರಿ. ஏன்னா நாளையிலிருந்து ಎಲ್ಲರೂ பைபிள் எடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಬೈಬಲ್ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದ್ದರೆ ಸರ್ವ ಆಯುಧಗಳು ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವ ಹಾಗೆ. ஏனென்றால் பைபிள் நம்ம கிட்ட இருந்தாக்கா நமக்கு சர்வ ஆயுதமும் நம்ம கிட்ட இருக்கிறது போல. ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದರೆ, எதற்கு நான் இப்படி சொல்கிறேன்? ಭಗವದ್ಗೀತಾ ಓದಿದ್ದೇನೆ, நான் பகவத்கீதை படித்திருக்கிறேன், ಕುರಾನ್ ಓದಿದ್ದೇನೆ, நான் குரானை படித்திருக்கிறேன். ಆದ್ರೆ ಬೈಬಲ್ 10 ಸಲ ಓದಿದ್ದೇನೆ. பைபிளை நான் 10 முறை படித்திருக்கிறேன். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಸತ್ಯ ಉಂಟು. ಬೈಬಲ್க்குள் ಸತ್ಯ ಓ, ಉಂಟು. ಅದನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ ಆ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. நீங்கள் அதை படித்தால் அந்த நிமிஷமே உங்களுக்கு விடுதலை தருவார். ಲೂಕನು ಬರೆದಂತ 6:12 ನಾವು ನೋಡೋಣ. லூக்கா எழுதிய 6:12 நம்ம வாசிக்கலாம். ಆ ದಿವಸದಲ್ಲಿ, அந்நாட்களில் ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿ ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೇ ಕಳೆದನು. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೇ ಕಳೆದನು. ನೋಡಿದ್ದೀರಾ?